அதிமுக மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணி. யார் யார் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதிமுகவுக்கு அடுத்து பாஜக கூட்டணியில் 2வது இடத்தில் பாஜக, 3வது இடம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, அன்புமணி தனியாக பிரிஞ்சிருக்கார், ராமதாஸ் தனியாக பிரிஞ்சிருக்கார். அன்புமணியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் சிபிஐயில் 5000 கோடி அந்த வழக்கு அவர் மேலே இருக்குது. அதனால் அவர் பாஜக பக்கம்தான் போவார். அதனால் ராமதாஸையும் இவங்க இது பண்ணி, நீங்களும் பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில் சேருங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம். டிடிவி தினகரனும் இந்த கூட்டணியில் வருகிறார், ஓபிஎஸும் இந்த கூட்டணியில் வருகிறார். அதுக்கடுத்தது விஜயகாந்தின் தேமுதிக அவர்களும் இந்த கூட்டணியில் வருகிறார்கள். அடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ், அவங்களும் இந்த கூட்டணியில் வராங்க. 2 பேர் முன்னாடி இருந்தவங்க, ஜான் பாண்டியனின் கட்சியும் கிருஷ்ணசாமி கட்சியும் மட்டும் எதுக்குன்னா அதில் சேர்க்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய் சீட்டு கொடுத்தா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு அவங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்கிறார்களா அப்படிங்கிறத சொல்லலை. அதனால் இப்போ இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத முதல் கொண்டு பாஜக தலைமையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எவ்வளவு சீட்டு அப்படின்னா, எடப்பாடி சொல்கிறார் அதிமுகவுக்கு 170 சீட்டு அவர் சொன்னது, அவ்வளோதான். அப்போ பாஜகவுக்கு 23 சீட்டு தான் அப்படின்ட்டார். ஆனால் பாஜக என்ன கேட்டாங்க, 50 தொகுதி கொடுங்கன்னாங்க. அவர் இல்லை, 23 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பேச்சுவார்த்தை நடந்தால் பாஜகவுக்கு சீட்டு கூடும். அடுத்தது பாஜகவுக்கு 23னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 பேர் இதுவும் சேர்த்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 12, இன்னொருத்தர் 11 வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரனுக்கு 6, அது ரொம்ப அதிகம். 6 அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன 2024 எம்பி தேர்தல்லையே அவர் என்ன வாங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு 6. ஏன்னா அவர் விஜய் பக்கம் போகத்தான் ஆர்வமாக இருக்கார். அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர விருப்பமில்லை. இருந்தாலும் டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு பயந்து தானே ஆகணும், வழக்கெல்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அதனால் அவரும் பணிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு. இவர் அமித்ஷா கூப்பிட்டு அனுப்புனார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அமைதியாகி விட்டார். அவருக்கு 3 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி. அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாராங்கிறது தெரியல. விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு 6 சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக இவ்வளவும் கொடுத்துட்டு தாமாது டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் ஒருவேளை ஜான் பாண்டியன் கட்சியும் கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியும் கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக தன்னுடைய 170 தொகுதியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. இந்த ப்ரப்போசல் பிஜேபிக்கு போயிருக்கு. பிஜேபி இதை ஒத்துக்குவாங்களா? ஆனால் எடப்பாடி போட்டது எப்படின்னா, அவருக்கு 150 சீட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஒரு 20 கூட்டி வச்சுருக்காரு. ஒருவேளை பாஜக அதிகம் கட்டினா அந்த 20 எல்லாருக்கும் கொடுத்துட்டு இறுதியாக 150 தொகுதியில் அதிமுக நிற்பதற்கு தயாராக இருக்கும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய மெகா கூட்டணியாக உருவாகிவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். போகிற போக பார்த்தா திமுக தான் போச்சு. 98 லட்சம் போச்சு. இந்த போலி வாக்குகள் எல்லாம் கள்ள ஓட்டா போட்டு தான் எல்லாருமே ஜெயித்தாங்க. தலைவர்கள் நிற்கிறதுக்கே தொகுதி கிடையாது. அதுக்கப்புறம் மைனாரிட்டி சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிடுச்சு. எல்லா தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. சர்ச்சுகள்லாம் போய் விஜய்க்கு தான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இருக்கிறது 98 லட்சமும் போச்சு.
கிறிஸ்தவர்கள் ஓட்டும் போச்சு, இஸ்லாமியர்களையும் பாதி ஓட்டு பிரிந்துவிடும். ஏன்னா இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போடாதீங்க, மற்ற திமுகவோ விஜயோ உங்கள் இஷ்டப்படி போடுங்கன்ட்டாங்க. வெளியில் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுக ஒன்றும் தேராது, 3வது இடம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. காங்கிரஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கெடு விதிச்சிருக்காங்க திமுகவுக்கு. டிசம்பருக்குள் நீங்கள் எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறீங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா நாங்கள் கூட்டணியை பற்றி மறுபரிசீலனை செய்வோம்ட்டாங்க ஸ்டாலின்ட்டே. அதனால் ஸ்டாலின் மிகவும் கோபமாக இருக்கிறார் காங்கிரஸ் மீது. சரி, தோக்குறது தோக்க போகிறான், காங்கிரஸ் போனால் என்ன அப்படின்னு விட்டாலும் விட்டு விடலாம். காங்கிரஸ் இந்த பக்கம் விஜயோட பேசி முடிச்சிருக்காங்க. ஆட்சியில் பங்கு 50 சீட்டுக்கு மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் விஜய் ஏன்னா கூட்டணி சின்ன கூட்டணி தானே, நிறையா கூட்டணி கட்சிகள் இல்லைல்ல. அதனால் விஜய் தாராள மனசோடு அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ காங்கிரஸும் திமுகவை விட்டு வந்துட்டா திமுக பல இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை விடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. அதனால் இந்த மாதிரி மெகா கூட்டணி இதில் யாரை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ எங்களுடைய, ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் நம்முடைய வீடியோவை ஒரு மாதத்திற்கு 3 கோடி பேர் பார்க்குறாங்க, ஆதாரம் இருக்குது. யூடியூப்பில் ஒரு மாதத்துக்கு 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு மாதத்துக்கு 50 to 60 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதனால் நமக்கு சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரீச் இருக்குது. சப்ஸ்கிரைபரே நீங்கள் மொத்தம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வருகிறது. இவங்கெல்லாம் வெறும் வீடியோ பார்க்குறவங்க தானே, இவங்க உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். எல்லோருமே நமது வீடியோ பார்க்குறவங்க எமோஷனலி அட்டாச்சு, உணர்வு ரீதியாக நம்முடன் ஒன்றுபட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை இந்த 2 கூட்டணியும் புரிந்து கொண்டு நமக்கு எங்களுடைய இயக்கத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, எங்களுடைய இயக்கத்துக்கு யார் கூட்டணியில் பங்கு கொடுக்குறாங்களோ, சீட்டு கொடுக்குறாங்களோ, கடைசி நேரத்தில் அவர்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் கூட்டணி, 2இல் எந்த கூட்டணி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த கூட்டணி விஷயத்தில் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, திருமாவளவன் இன்றைக்கி நிறைய பேசியிருக்கார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் பேசுனது சரியா தப்பா, அதுக்கு நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். எதிர்க்கட்சிகள் யாருமே அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தலைவர்கள் எப்படி இருக்காங்க. முதல் விஷயம், நீதியரசர் சாமிநாதனை சங்கி அப்படின்னு அவர் பேரை சொல்லியே சொல்றார். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. ஆக நீதியரசர் பேரையே சொல்லி அவரை சங்கின்னு சொல்றாரு. இவர் மேலே வழக்கு போட தைரியம் இருக்கா ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு? உங்கள் கூட்டணி அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆதரவாக இருக்கீங்களா? நாங்கள் என்ன சொன்னோம், கரூர் விஷயத்தில் அந்த தீர்ப்பில் தவறு இருக்கிறது, சட்டப்படி அது தவறுன்னோம். அப்படி இருந்தும் ஏன் திமுகவுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவங்க நீதியரசர் கல்யாணத்துக்கு போன வீடியோவை போட்டு இது பற்றி விவாதிப்போம்னு சொன்னோம். எந்த இடத்துலையாவது அந்த நீதியரசர் பேரை சொல்லியோ அவரை அசிங்கப்படுத்தணும்னோ, இவர் சொன்னார்ல சாமிநாதன் சங்கின்னு, அந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாச்சும் அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி நாங்கள் சொன்னோமா? அப்படி இருந்தும் இந்த ஸ்டாலின் அரசை வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புனீங்க. சிறைக்கு அனுப்புனதில் நீங்கள் எத்தனை லட்சம் ஓட்டை இழந்திருக்கீங்கிறது பின்னாடி தெரியும். மனசாட்சி உள்ள பல பேரும் எங்களை சிறைக்கு அனுப்பின ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி திருமாவளவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சலுகையை கொடுத்தார் ஸ்டாலின்? அதுதான் கேட்கணும். அப்போ நீதியரசர்கள் மேல் உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? நீதியரசர்களை எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார். நீதித்துறை மேலேயும் நீதியரசர்கள் மேலேயும் நீங்கள் கொண்ட அக்கறை தெரியாதா? எத்தனை நீதியரசர்களை பயமுறுத்தியிருக்கீங்க, எத்தனை பேர் குறுக்கு வழியில் போயிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நீதியரசர் மேலே பதவி நீக்க தீர்மானம் கொண்டு போயிருக்கீங்க. ஆக நீங்களெல்லாம் நீதியரசர்களை அவமானப்படுத்தலாம், அது கண்டெம்ட் வராது.
அது ஆனால் எங்களை போன்றவர்கள் சொன்னால் அதை நம்மளை திட்டான், அதுக்கு வழக்கு போட முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் நீதியரசரை திட்டுனான்னு சட்டத்தில் போட்டால் வருட நீதியரசர்கள் எல்லாம் பெயிலு கொடுக்க மாட்டாங்க. ஐடியா அதுதான். வருட நீதிபதியை நான் நீதிபதியை திட்டலையே, விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பெயிலு கொடுக்க பயப்படுவாங்க. அதனால தான் கீழ்மட்ட நீதிபதிகள் எல்லாம் பெயிலு கொடுக்க பயப்படுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இதை போட்டது, வழக்கம் போட்டது. ஆனால் அதே வழக்கு திருமாவளவன் மீது பாயுமா? ரெட்டை வேஷம் போடுறாரு திருமாவளவன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் முருகருக்கு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறாரு. பல இடங்களில் முருகரை பற்றி அவமானமாக பேசுகிறாரு. முருகரை கும்பிட்றவனெல்லாம் சங்கிங்கிறாரு. ஆனால் இவர் முருகருடைய வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு பக்தியுடன் காட்சியளிக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? திருமாவளவன் முருகரை திட்டுகிறார், இந்த பக்கம் முருகருடைய வேலை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். இது ரெட்ட வேஷமாக இல்லையா? அதுக்கு அடுத்தது திருமாவளவன் பற்றி அடுத்த செய்தி விஜயை தாக்குறார். விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியின் பிள்ளைகள், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்னு ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த வீடியோ பாருங்கள். அவர் சொல்கிறார், தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அப்படி சொல்றாரா? அப்ப சரி, சீமானை நீங்க சொன்னீங்கன்னா, சீமான் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனார், அதுக்காக நீங்க சீமானை சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். விஜயை ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பிள்ளைகள்னு திருமாவளவன் சொல்றீங்களே, உங்களுக்கு தான் கேட்குறேன். எந்த நேரத்தில் எந்த இதில் பிஜேபியவோ ஆர்எஸ்எஸ்ஸையோ ஆதரித்து விஜய் பேசினார்? நீங்கள் எல்லாம் இந்த முட்டாளுகளாக கேட்குறவங்கெல்லாம் நீங்கள் சொன்னால் எல்லாம் தலையாட்டிட்டு போயிடுவாங்களா? சிந்திக்கிற சக்தி யாரும் இல்லை. விஜய்ங்கிற தனி மனிதன். விஜய் என்னைக்கு பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆதரித்து பேசினாங்க? சரி, சீமான ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனோன்னே அவரை சங்கிங்கிறாங்களே. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உயர்த்தி என்ன பேசுனீங்கன்னு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உண்மையான ஆர்எஸ்எஸோட சங்கி நீங்களா மற்றவர்களா? பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான். 100 வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார் அமைப்புகள். அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க 85-90 வயசு வரல இன்னும் கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. அவன் வேலை 24 மணி நேரம் 365 நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கு ஊராக பரப்பணும். எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம் நீ வெளியே போகாத, வேறு மதத்துக்கு போகாத, உனக்கு என்ன வேணும், கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன், கஸ்கூஸ் வேணுமா கட்டி கொடுக்குறேன், ரோடு போடணுமா ரோடு போட்டு கூட தரேன், பள்ளிக்கூடம் கட்டித்தரமா பள்ளிக்கூடம் கட்டித்தரேன், மதம் மாறாத, கன்வெர்ஷன் வேண்டாம், முஸ்லீமாக ஆகாத, கிறிஸ்டியானிட்டி ஆகாத, இதை செய்யறதுக்குன்னு 13,000 பேர் இருக்கிறான். குடும்பம் இல்லாமல், பெண்டு பிள்ளை இல்லாமல், சொத்து சுகம் தேடாமல், பேர் புகழ் வேண்டான்னுட்டு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஒட்ட மாட்டான், துண்டறிக்கையில் பேர் இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்கிறான். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. குடும்பம் வேண்டாம், பெண்டு பிள்ளை வேண்டாம், மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருவோம். ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள். அப்போ திருமாவளவன் தான் உண்மையான சங்கி. அவர் தான் ஆர்எஸ்எஸ்ஸை அவ்வளோ உயர்த்து பேசுகிறார். அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்கிறார். விஜய் எடுத்த உடனே ஃபைனலுக்கு போகணுன்னு பார்க்குறாராம். குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல்லாம் போகலையாம். குவார்ட்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார். நேராக நேஷனல் ஃபைனலில் போய் ஒரே அடியில் ஜெயிச்சிருவாங்க தம்பி விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் ஃபுட்பாலில் தான் இது வரும். அதாவது ஃபைனல்ங்கிறது இறுதி போட்டி, செமிஃபைனல்ங்கிறது அரை இறுதி போட்டி, குவார்ட்டர் ஃபைனல்ங்கிறது கால் இறுதி போட்டி. இந்த ஃபைனலில் வரக்கூடிய அணிகள் முதல்ல கால் இறுதியில் தேர்வாகி, அடுத்தது அரை இறுதியில் தேர்வாகி, அதுக்கடுத்தது முழு இதில் இறுதி இதுக்கு போகணும், இறுதி போட்டிக்கு அப்போ தான் போகணும். அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார். இவர் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, எடுத்த உடனே இறுதி போட்டிக்கு போகிறாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். திருமாவளவன் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் கால் இறுதிக்கு போக வேண்டியது இருந்தது, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. அப்புறம் அரை இறுதிக்கு போக வேண்டியது வந்தது, மக்கள் செல்வாக்கு இல்லை.
அதுக்கு அடுத்தது இறுதிப் போட்டிக்கு போக வேண்டியது வந்தது. 3 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு. இறுதிப் போட்டியில் கூட 5 சீட்டு தான் உங்களுக்கு. ஆனால் இவர் விஜய் போன்றவர்கள் எப்படி நேரடியாக போகலாம் இறுதிப் போட்டிக்குன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் வந்து காலிறுதியில் வந்தாரா, அரை இறுதிக்கு வந்தாரா? எடுத்த உடனே இறுதிப் போட்டிக்கு போனவர் எம்ஜிஆர் தானே. 73 திண்டுக்கல் தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயித்தார். நேரடியாக இறுதிப் போட்டிக்கு வந்து 1976 பாராளுமன்ற தேர்தலில் இறுதிப் போட்டிக்கு போய் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் 39 தொகுதியை ஜெயித்தாங்களா இல்லையா? எம்ஜிஆர் எடுத்தவுடன் இறுதிப் போட்டிக்கு தான் போனார். அதுக்கடுத்தது அடுத்ததில் 1977 ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் கால் இறுதிக்கு போனாரா இல்லை அரை இறுதிக்கு போனாரா? அப்போ எம்ஜிஆர் பெற்ற வெற்றி வந்து எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதல். அதில் வந்து விஜய் போய் நேரடியாக ஆட்சியை பிடித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? என்டி ராமராவெல்லாம் ஃபைனல் நேரம் போனார் இறுதிப் போட்டிக்கு. கால் இறுதியும் போகலை, இதுவும் அரை இறுதியும் போகலை. ஆக மக்களுடைய செல்வாக்கு இருந்தால், யாருக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு போய் வெற்றி பெறலாம். அது மாதிரி மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் விஜயும் நேராக போய் ஜெயிக்கலாம்ல. நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற விமர்சனத்திலாம் தலையாட்டிட்டு போக முடியுமா? அதனால தான் உங்கள் விமர்சனம் சரியில்லாத விமர்சனம், ஒருதலைபட்சமான விமர்சனங்கிறதுக்காக திருமாவளவனுக்கு இந்த பதிலை சொல்ல விரும்புகிறோம்.